பாஸ் டைட்டில் வாங்கின உடனே திவ்யா உங்ககிட்ட தான் வந்தாங்களா? ஆமா, ஃபர்ஸ்ட் அவங்க முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து எனக்கு தான் ஆர்டர் பண்ணாங்க. ஒரு சிலர் வந்து மாமியார்லாம் சொல்லிடுவாங்கல்ல சாரி தான் கட்டணும் அப்படின்னா, சாரியே என்ன வெரைட்டியாக கட்டி அவங்களோட லெஹங்கா மாதிரியும் தெரியும் அண்ட் சாரி மாதிரியும் தெரியும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. மோர் தென் 6 to 7 டைப்ஸ் வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராகவே சொல்லிக் கொடுப்பேன் ஃபார் பிரைடல் பர்பஸ் இட் செல்ஃப். ஆர்டர் செல்ஃப் க்ரீன்றதால நான் ஒரு க்ரீன் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு கலரில் எடுக்கிறீங்க, பார்டர் நல்லா ரெட் பார்டர்லாம் இருக்குன்னா ரெட் ஸ்கர்ட் போடலாம். ஸோ ரொம்ப செல்ஃபாக இருக்கலாமா, ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இல்லைனா ஓரளவுக்கு நல்லா தெரியுற மாதிரியோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் கேன் ட்ரேப்பிங் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா பெரிய பார்டரில் எடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த கேன் ட்ரேப்பிங்லாம் போடலாமான்னா நோ. ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க, ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது இன்னும் உங்களை ஃபேட்டாக தான் காமிக்க போகுது. மேம் பிரைடலாக நல்லா குத்து டான்ஸ் ஆடுவாங்களே, அப்போ இது விழுகாமல் இருக்குமா? அப்புறம் திவ்யா, நீங்கள் மலைநூறு நாட்டாமையா இல்லை பூட்டி வச்ச குதிரை ஒன்றா, எதுக்கு ஆடலான் இருக்கீங்க? என்ன ஆனாலும் என்ன மனசுல வச்சுக்கோங்க, லைட்டா ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஒரு ஜுவல்லரிஸும் ஹிப் செயின் மட்டும் போட்டு பார்த்துடலாம். அப்போ ஒரு பிரைட் மாதிரி நீங்க உணர்வீங்க. ஓகே, இன்னும் நீ பெண்ணுதான், மனப்பெண்ணா உணர போற இப்ப. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பிரைடல் ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். எஸ், இன்னைக்கு வி ஹாவ் அக்ஷரா பிரைடல் ஸ்டுடியோட ஃபவுண்டர் அண்ட் செலிபிரிட்டியோட மேக்கப் ஆர்டிஸ்ட் நம்ம கூட ஹேமலதா மேம் இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் மேம், நம்ம போன வாட்டி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், அதுக்கு நல்லாவே வியூவர்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்தீங்களா? நிறையவே பார்த்தேன். நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து என்னை ப்ளஸ் பண்ணி நிறையவே மெசேஜ் போட்டிருந்தீங்க. உண்மையாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் டீச் பண்ணது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற போது உங்கள் மெசேஜ்லேயே நிறைய தேங்க்ஸ், அந்த நிறைய மெசேஜ் படிச்சேன். நல்லா இருமான்லாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யார் பெத்த பிள்ளையோ நம்ம கஷ்டத்தை பூரா கேட்டு வச்சிருச்சுப்பா, எவ்வளோ டவுட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லிட்டேப்பா அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இவ்வளோ அழகா இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எஸ் மேம். மேம், அதே மாதிரி நான் ஒரு விஷயமும் பார்த்தேன். ஸோ அதை பற்றி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. என்னது அப்படின்னா, பிக் பாஸ் டைட்டில் வாங்கின உடனே திவ்யா உங்ககிட்ட தான் வந்தாங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்க முடிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து எனக்கு தான் ஆர்டர் பண்ணாங்க. இனிமேல் ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா கணேஷ். இந்த வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்க என்னோட மேக்கப் அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ரொம்ப பிடிக்கும். ஒரு 8 இயர்ஸாக எனக்கு தெரியும். அண்ட் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஷூட் அப்படின்னோடனே ஹேமா அவைலபிளா அப்படின்னு உடனே டேரெக்டாக இங்கேயே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட். அவங்க என்ன பண்ணாலுமே ஜஸ்ட் பிளைண்டாக நீ பார்த்துக்கோ ஹேமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கண்ண மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே முடிச்சிருவோம். ஸோ ஒரு சாரி ஷூட் வேறு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் நியூ லுக் ட்ரை பண்ணோம். எஸ் மேம், பார்த்தோம் அந்த ஒயிட் கலர் சாரி. எஸ் மேம், நீங்கள் மேம் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு ஏன் நீ இப்படி மேக்கப் பண்ணியிருந்த அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா மேம் அவங்க கிட்ட? அவங்க மோஸ்ட்லி வந்து அந்த க்ரூமிங் கிட்டே வந்து அவங்களுக்கு ரொம்ப தரமாட்டாங்களாம். அவங்க ரொம்ப ரேராக தான் அந்த வந்து லைக் அவங்கள விஜய் சேதுபதி மீட் பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் தான் கொஞ்சம் க்ரூமிங் கிட் வருமா. ஸோ அப்போ பண்ணுறது தான். நானே கேட்டேன், ஏன் வித்தவுட் மேக்கப்லேயே இருக்கீங்க? இல்லை அங்கே எதுவுமே அலௌடு இல்லை, எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ வேறு வழியே இல்லை ஆக்சுவலி அவங்களுக்கு அங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கிடைக்காதான் அவங்ககிட்ட ஓடி வந்துட்டாங்க, போட்டு விட்டுருங்க எனக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு 100 நாள் கழிச்சு மேக்கப் பண்ணோடனே தண்ணியை ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. அவங்க ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஓகே 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 மேம். மேம், நம்ம போன வாட்டி நிறைய பேருக்கு வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தோம். டாலாக இருக்கவங்களுக்கு, லீனாக இருக்கவங்களுக்கு, ஷார்ட்டாக இருக்கவங்களுக்கு, ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு எப்படி கட்டணும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருந்தோம். இன்னும் சாரிலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்டாக கட்டலாமா மேம்? கண்டிப்பாக. நிறைய பேர் வந்து லைக் ஒரு சிலர் வந்து மாமியார்லாம் சொல்லிடுவாங்கல்ல சாரி தான் கட்டணும் அப்படின்னா, சாரியே என்ன வெரைட்டியாக கட்டி அவங்களோட லெஹங்கா மாதிரியும் தெரியும் அண்ட் சாரி மாதிரியும் தெரியும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. மோர் தென் 6 to 7 டைப்ஸ் வந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலராகவே சொல்லிக் கொடுப்பேன் ஃபார் பிரைடல் பர்பஸ் இட் செல்ஃப். அதை தாண்டி ஒரு நிறைய மோர் தென் 100 இருக்குன்னு நான் நெட்லலாம் பார்த்துருக்கேன். பட் அவ்வளோ தெரியறதை விட எது முக்கியமாக ஓரளவுக்கு பாப்புலராக நல்லாவே போயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே மேம். நார்மல் டேக்கு வந்து நார்மலாக எப்பயும் போல சாரி கட்டான, ஸ்பெஷல் டேக்கு ஸ்பெஷலாக நிறைய டைப்ஸும் இருக்கு. எஸ். ஓகே மேம். சரி, இன்னைக்கு நீங்கள் தான் மாடலாம்? இன்னைக்கு நான் இல்லை மாடல். ஸோ நீங்கள் நான் ஒரு பையனாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் புடவை கட்டி விட்டு ஒரு பெண்ணாக உணர வச்சிங்க. அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன், அவங்களுக்கும் நீங்கள் சாரி கட்டி விட்டு ஒரு கேர்ளாக மாற்றிடுங்க மேம். ஸோ இன்னைக்கு என்னோட மாடலை கூப்பிட்றேன். வாங்க திவ்யா ஸ்ரீனிவாசன். ஹாய், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப பிரிட்டியா உங்கள மாதிரியே கியூட்டா ஒருத்தவங்க கூட்டி வந்துட்டீங்க. பையன், நம்ம 2 பேர் பையன் தான். ஸோ இன்னைக்கு இவங்கள கொஞ்சம் பொண்ணா மாத்திடுங்க. ஒரு இன்ட்ரோ நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி, ஓகே மேம். இன்னைக்கு உங்களுக்கு தான் மேம் உங்களோட மாடல். ஷூர். ஓகே, டிஃபரண்டான ட்ரைப்பிங் பண்ணலாம். டாடா மேம். என்ன மேம் பொட்டிக்குள்ள போன பையன் பொண்ணா மாறிட்டா? இன்னும் கொஞ்சம் பொண்ணா மாத்திடலாமா? ஓகே, ட்ரைப் பண்ணி. இன்னைக்கு என்ன ஸ்டைல் மேம்?
ஸோ இது ஒரு கேன் ஸ்டைல் ட்ரேப்பிங். ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கேன் ஸ்டைலில் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஏன்னா இது நார்மல் ஸ்கர்ட்டில் போயிட்டு இந்த ட்ரேப்பிங்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக வரும். அப்புறம் நம்ம பண்ணுற ப்ளீட்டிங் எதுவுமே தெரியாது. ஸோ எய்தர் நம்ம இது வந்து ரெடிமேடாக தச்சே கொடுக்குறாங்க, ரெடிமேடும் கிடைக்குது, இல்லை ஸ்டிச் பண்ணியும் கொடுக்குறாங்க. சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ என்னோடது வந்து செல்ஃப் பார்டர் செல்ஃப் க்ரீன்றதால நான் ஒரு க்ரீன் காம்பினேஷனில் எடுத்திருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு கலரில் எடுக்கிறீங்க, பார்டர் நல்லா ரெட் பார்டர்லாம் இருக்குன்னா ரெட் ஸ்கர்ட் போடலாம். ஸோ ரொம்ப செல்ஃபாக இருக்கலாமா, ஓரளவுக்கு கொஞ்சம் கான்ட்ராஸ்டோ இல்லைனா ஓரளவுக்கு நல்லா தெரியுற மாதிரியோ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஃபியூ கலர்ஸ் சொல்லுங்க மேம். எந்த நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அந்த மாதிரி கலர்ஸ். இப்போ நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி சாரி எடுத்து வந்து பிரைட் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இதுக்கு எந்த மாதிரி கேன் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணலாம், எந்த கலர்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் கைட் பண்ணோம். ஸோ இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ளூ நிறைய மேஜராக இருக்கிறதால ரெட் கொஞ்சமாக இருக்குது. ஸோ ஸ்கர்ட் ஆப்வியஸ்லி ரெட்டாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ஹைலைட்டடாக தெரியும். ஸ்கர்ட் தெரியணும்னு பர்பஸ்லனா ரெட்டோட ஸ்கர்ட் எடுக்க சொல்லுவோம் இதுக்கு. அண்ட் இதுவே இந்த மாதிரி சாரீஸ் எடுக்கிறாங்க அண்ட் கேன் ட்ரேப்பிங் இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா பெரிய பார்டரில் எடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆரஞ்ச் ஸ்கர்ட் அந்த மாதிரி சொல்லுவேன், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கூட ப்ளவுஸ் அந்த ஆரஞ்ச் அண்ட் ஸ்கர்ட்டுமே ஆரஞ்சுனா போட்ட உடனே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே மேம். எந்த மாதிரியான ஸ்பெஷல் டேக்கெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பா வெட்டிங் டே ஒரு பிரைடா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியணும், நிறைய வந்து பிரைட்ஸ் மேட் கூட இருக்கவங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ட்ரேப்பிங் கேட்பாங்க. பிரைடோட ஃப்ரெண்டா கூட போட்டுக்கலாம். ஆமா, கண்டிப்பா நீங்க கொஞ்சம் யூனிக்கா சாரிலேயே கொஞ்சம் யூனிக்கா நல்லா தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அண்ட் இது யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம், யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த கேன் ட்ரேப்பிங்லாம் போடலாமான்னா நோ. ஸோ கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கீங்க, ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது இன்னும் உங்களை ஃபேட்டாக தான் காமிக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ட்ரேப்பிங் யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னா ஒல்லியாக டாலாக இருக்கவங்க, ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க. அண்ட் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அந்த ஃப்ரில்ஸ் எல்லாம் பெருசாக வர்றதால இன்னுமே கொஞ்சம் சப்பியாக தெரிவிங்க. ஸோ ஃபேட்டாக தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே டன் மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? ஷூர். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, பல்லு எப்படி எடுக்கணும், செஸ்ட் எப்படி எடுக்கணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ அதுதான் நான் இப்போ ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிரைடல் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அண்ட் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஆன் ஸ்பாட் ட்ரேப்பிங் தான். மேம் எப்படி பல்லு எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்நேகிதி சேனல்லையே வீடியோ இருக்குது, அதை போய் பாருங்கள். எஸ், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை ஆல்ரெடி ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஷோல்டரில் வச்சுட்டு ஷோல்டர் லாக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு லோவாக வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே பின் பண்ணிக்கிறேன் அண்ட் ஷோல்டரும் ரஃபாக பின் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆல்ட்ரு பண்ணுவேன் நான். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஷோல்டரில் ஒரு பின் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ரஃபாக பின் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரஃபாக ஃபஸ்ட் பின் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆக்சுவலி அவங்களுக்கு எங்கே செஸ்ட் ப்ளீட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம திருப்பியும் ஒன்ஸ் ட்ரேப்பிங் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பின்னிங் மாற்றுவோம். அண்ட் தென் இவங்களை கொஞ்சம் பின்னாடி திரும்ப சொல்லிவிட்டு பின்னாடி எல்லாமே ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க செஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பின் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஃபுல்லாக ப்ளீட்டிங் வச்சுட்டு இந்த ஸ்கர்ட்டை வந்து செக்யூர் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு ரஃப் பின் பண்ணிக்கிறேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்ஸுமே எடுத்து நான் ப்ளீட் பண்ணி இங்கே டக்கின் பண்ண போகிறேன். அண்ட் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாட்டி கேட்கவே இல்லை நீங்கள் டிப் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்னொரு டிப் என்ன, நிறைய கேன் ப்ளீட்டிங்லாம் நிறைய வேணும் அப்படின்னா ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க. எப்படி மேம் மட்டும் இவ்வளோ ப்ளீட்டிங் வருது அப்படின்னா, ஆப்வியஸ்லி நான் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். லைக் ப்ளவுஸ் கட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு என்ன சொல்கிறது, 5.5 சாரிலேருந்து 6 மீட்டர் 6க்கு மேலேயே எங்களுக்கு சாரிலேருந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ளீட்டிங் நிறைய கிடைக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ளீட்டிங் நிறைய வேணும்னா நம்ம சாரீ கட் பண்ணக்கூடாது, ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க. இதோட மேட்சிங் ப்ளவுஸ் நீங்கள் வேறு ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் ப்ளஃபி ப்ளீட்ஸுமே நிறைய ப்ளீட்டிங் வேணும் அப்படின்னாலுமே நாங்கள் கட் பண்ண மாட்டோம். ஓகே மேம். அதில் எனக்கு இன்னொரு டவுட்டு, இப்போ அவங்க சாரியை கட் பண்ணிட்டாங்க ப்ளவுஸ்க்காக அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ளீட்டிங்கும் நிறைய தேவைப்படணும். அப்போ வேறு ஏதாவது ட்ரிக்? சேம் கலர். வெரி குட் கொஸ்டின். சேம் கலர். நேற்று கூட பிரைட் கட் பண்ணிட்டாங்க. எனக்கு நான் சொல்லிட்டே இருக்கேன் கட் பண்ணிட்டேன் மேம் அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே இல்லை, இதே கலர் சாரீ எடுத்துகிட்டு போயிட்டு சில்க் காட்டன் ப்ளவுஸஸ் ஏரியா அந்த செக்ஷன் போனீங்கன்னா இதே கலர் கிடைக்கும். இதே சில்க் காட்டன்னா இதே ஷைனியாக கிடைக்கும். ஸோ அதை 1 மீட்டர் எடுத்துட்டு 1.5 மீட்டர் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அந்த அளவுக்கு ப்ளீட்டிங் அந்த அளவுக்கு சாரீ எடுத்துட்டு 1 மீட்டர் கனெக்ட் பண்ண சொல்லுவோம். இன்கேஸ் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லை ரொம்ப சப்பி 3XL இருக்காங்கன்னா 1.5 மீட்டர் கட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணணும். ஓகே. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ளீட்டிங்கும் வரும். as far as அவங்க ஹாப்பியாக ஆகிடுவாங்க. ஓகே டன் மேம். ஓகே. ஸோ வந்து லாஸ்ட் இது எடுத்தாச்சு. இங்கேருந்து நான் ப்ளீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப பக்காவாக வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, ரஃப் ப்ளீட்டிங் தான். நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணாலும் தெரியாமல் பண்ணணும், அவ்வளோதான். யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு என்ன வேணால் பண்ணலாம்.
சரி நியூ ஸ்டைலுக்குலாமே ரூல்ஸ் கிடையாது, இதுதான் யாருக்குமே தெரியாது. ஈவன் சவுத் இந்தியன் ட்ரேப்பிங்லேயே நிறைய பேருக்கு இதுதான் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ ரிட்டன் ரூல்ஸ், நம்ம பண்ணுறது தான் ரூல்ஸ். நம்ம பண்ணுறதா ஸ்டைல். ஆமாம், நம்ம பண்ணுறது தான் ஸ்டைல். ஸோ பிடிச்சி பிரைட் ஹாப்பி அப்படின்னா நம்ம ஹாப்பி. நம்ம பிரைட் ஹாப்பியாமா? அண்ட் வந்து இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா, சில்க் காட்டன் இந்த கேன் ட்ரேப்பிங் வந்து எல்லாருமே வந்து எந்த சாரி எடுத்தாலும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நாங்கள் முன்னாடியே பிரைடுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், மேம் சாஃப்ட் சில்க் தான் எடுக்கணும். அண்ட் வந்து ரொம்ப ப்ளஃபி, ரொம்ப புசு புசுன்னு இருக்கு சாரியே எப்படி இருக்குன்னா, நீங்கள் பாருங்க இத்தனை ப்ளீட்டிங் வச்சுனா இவ்வளோ தூரம் வந்திருக்கும். ஸோ அப்போ இவனால இவ்வளோத்தையும் எடுத்து டக்கின் பண்ண முடியாது. ஸோ அதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ சாஃப்ட் சில்க் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க சாரி, ஒரு 80,000 மேலே போனீங்கன்னா சாரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த மாதிரி சாரிலையும் பண்ணலாம். ஓகே மேம். இந்த டெஸ்டட் ஜரி இதுலலாம் பண்ண முடியாது. ஓகே மேம். இப்போ ஏதோ ஒரு பிரைட் வந்து சாஃப்ட் சில்க் தவிர வேற ஏதோ எடுத்துட்டு வந்து மேம் எனக்கு இதை வேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? வேற வழி பண்ணிதான் அப்படி பண்ணி விட்டுருவீங்க? சரி போமா. ஸோ இந்த மாதிரி ப்ளீட்டிங், ஸோ இந்த மாதிரி ரஃப் ப்ளீட்டிங் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து இங்கே வச்சுட்டு டக்கின் பண்ண போகிறேன். ஸோ இந்த வேவ் வந்து நல்லா இழுத்து இப்படிலாம் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வேவ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த வேவ்ல அழகாக வருது பாருங்க. இது அப்படியே இருக்கட்டும், நான் கொஞ்சம் லூஸாக தான் விட்டுருக்கேன், அதனால தான் இங்கே பின் பண்ணிட்டேன். ஸோ இது இப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த ப்ளீட்டிங்கை கொஞ்சம் தள்ளி 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 இங்கே டக்கின் பண்ண போகிறேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் நம்ம இன்னொன்று பார்க்க வேண்டியது, ஸ்கர்ட்டும் இந்த சாரியும் ஒரே லென்த்தில் இருக்கணும். ஏன்னா அவங்க நடக்கும்போது ஸ்கர்ட்டு தனியாகவும் சாரி தனியாகவும் தெரியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரே லென்த் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம டக்கின் பண்ணணும். இதை நான் இங்கே டக்கின் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ளீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு டக்கின் பண்ணுறேன். சாரீ செலக்ட் பண்ணுற விதமும் இருக்குது. நான் அழகாக ஒரு சாரீ செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு வந்து அந்த ப்ளீட்டிங் எல்லாமே பஃபியாக அழகாக. ஆமாம், நான் எதுவுமே பண்ணல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 inches ப்ளீட்டிங் மட்டும் தான் எடுத்தேன். ஸோ அதுக்கு சாரியும் மெயின் அதோட கன்சர்ன் இது. ஓகே ஓகே. ஸோ கரெக்டான சாரி எடுத்தா பர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங் வந்துரும். அண்ட் முன்னாடியே பிரைட் என்கிட்ட கேட்பாங்க, மேம் என்ன மாதிரி சாரி இந்த மாதிரி தான் ஸ்டைலில் நான் போட போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கைட் கூட பண்ணலாம். அவங்களுக்கு எந்த கலர்ஸ் நல்லா இருக்கும், எந்த மாதிரி சாரி எடுக்கும். ஏன்னா அவங்களாம் ரொம்ப இன்னசென்ட், அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க செய்ய போகிறாங்க. ஸோ கொஞ்சம் அழகாக கட்டிடுங்க வேற சொல்ல மாட்டாங்க, அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கேட்க கூட தெரியாது அவங்களுக்கு. ஸோ நம்ம அழகாக சொன்னோம் அப்படின்னா they'll be more happy. ஓகே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்ப இழுத்து இன்னும் ப்ளீட்லாம் வச்சிடாதீங்க. இதோட வேவ் இருக்கட்டும், வேவ் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஹைட் பார்த்துட்டு நம்ம பின் பண்ண போகிறோம். ஓகே டன் மேம். நான் கொஞ்சம் கிளாத் தான் டக்கின் பண்ணுற மாதிரி இருக்குது, ஏன்னா இது சாஃப்ட் சில்க் சாரினால. இதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெவி சாரி எடுத்துகிட்டு பண்ணுங்க மேம் அப்படின்னா இங்கே எவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆடாக இருக்கும் ட்ரீப்பிங்கில். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் சாரி கிளாத் மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மேம் பிரைட்ல நல்லா குத்து டான்ஸ் ஆடுவாங்களே, அப்ப இது கழண்டு விழுகாம இருக்குமா? கழண்டது நிறைய பின்லாம் போடுவோம், எதுவும் பயப்பட வேண்டாம். கேக்குறதுக்கு ஒரு டவுட்டே இல்லையா? அப்புறம் நீங்க மலைநூறு மாட்டாமலாம் போட்டு ஆடுவீங்க, அதெல்லாம் கேட்கணும்ல. சரி சரி, தாராளமா ஆடலாம், எந்த பேர் கூடயும் ஆடலாம், பிரச்சனை இல்லை. சாரி மாட்டாம கண்டாம அந்த மாதிரி. ஓகே. ஸோ இதெல்லாமே வந்து இன்னும் வந்து கேன் ஸ்கர்ட்லாம் ஓப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் ஓரளவுக்கு ஸ்கர்ட் எடுத்திருக்கேன், இன்னுமே பஃபியாக நிறைய ப்ளீட்டிங் நல்லா தெரியணும் அப்படின்னா இன்னொரு கேன் கொடுக்க சொல்லுங்கள், இன்னுமே வந்து இன்னும் ப்ளஃபியாக தெரியும். நான் நிறைய வீடியோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். இன்னுமே கிராண்டாக பெரிய பஃபியாக வேணும் அப்படின்னா இன்னொரு கேன் உள்ளே போடுவோம். ஓகே ஓகே. கூடக்குள்ளே நிற்கிற மாதிரி. ஆமாம். ஸோ இது நீங்கள் சொன்னாங்களே டான்ஸ்லாம் ஆடினா வந்துருமா மேம் அப்படின்னா, எவ்ரி 3 ப்ளீட் எடுத்துகிட்டு உள்ள பின் போட்டுகிட்டே வருவேன். இதெல்லாம் வேலைன்னு நினைக்காதீங்க. பிரைட் அட் எனி டைம் அவங்க ரொம்ப சேஃபாகவும் செக்யூர்டாகவும் ஃபீல் ஆகணும். டான்ஸ் ஆடணும்ல. ஆமாம், இதெல்லாம் கொஞ்சம் வேலை தான். பட் எனிவேஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளீட் கூட வெளில வரக்கூடாது. ஸோ நான் எவ்ரி 3 ப்ளீட் எடுத்து ஒரு பின் போட்டுகிட்டே வரேன். அண்ட் இந்த பின் தெரியாது. நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்கில் பின்னே தெரியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளீட் எடுத்துகிட்டு உள்ளே போடுறேன், அதை மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே இருக்க ப்ளீட் போடுறேன். ஸோ இதனால் நான் எத்தனை பின் பண்ணாலும் அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, பின்னே போடாத மாதிரி தெரியும். ஆமாம். ஸோ எல்லாமே வந்து இன்விசிபிள் பின்ஸ் டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் திவ்யா, நீங்கள் மலைநூறு நாட்டாமையா இல்லை பூட்டி வச்ச குதிரை ஒன்றா, எதுக்கு ஆடலான் இருக்கீங்க? என்ன ஆனாலும் என்ன மனசில் வச்சுக்கோங்க, லைட்டாக ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அழகாக ப்ளீட்டிங் வச்சாச்சு. ஸோ இதில் இருக்க லாஸ்ட் ப்ளீட், இதோட லாஸ்ட் ப்ளீட் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணலாம். அது இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும், இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மேம். இதை நம்ம எத்தனை நேரத்தில் கட்டி முடிச்சிடலாம் மேம்? மணி நேரம்லாம் இல்லை, ஒரு 20 minutes ஹெல்ப்லாம் இருந்தால் ஒரு 15 minutesலேயே முடிச்சிடலாம். ஓகே, ப்ரீ ப்ளீட்டில் பண்ணுறா இன்னும் ஈஸி, 15 minutesல முடிச்சிடலாம். ஓகே டன். ஸோ இது லாஸ்ட் சாரீ இருக்கு இல்லையா, நான் எட்ஜு தான் நான் கையில் எடுத்திருக்கேன். இதை நம்ம இதே லென்த், அதாவது இங்கே நான் சொன்னேன் இல்லையா 3 inchesலேருந்து 4 inches, அதே லென்த்தில் நம்ம இதை ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஏன்னா அப்படி டக்கின் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். பேலன்ஸ் இருக்க எல்லா கிளாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு
இந்த மாதிரி இங்கே டக்கின் பண்ண போகிறேன். ஸோ தட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ஹாஃப் சாரி டைப்பும் பின்னாடியிலேருந்து பார்த்தா ஒரு லெஹங்கா ஸ்டைலும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி. ஆமாம். இனிமேல் அவங்க இது ரொம்ப ஃப்ளாட்டாக கேட்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டர் வச்சுட்டு ஃப்ளாட்டாக பண்ணலாம். இன்றைக்கி என்னோட சாரி வந்து என் பேச்சை நல்லாவே கேட்குது, அதனால ஸ்ட்ரெயிட்டர் தேவையில்லை. பட் எனிவேஸ் அந்த டெக்னிக்கையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இன்கேஸ் உங்கள் பிரைடு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு வரல, அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா அந்த டெக்னிக்கும் பார்க்கலாம். ஓகே மேம். ஓகே, ஸோ எங்கே தேவையோ, ஸோ எங்கே வச்சா எல்லாமே வந்து கண்ணாடி முன்னாடி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எங்கே வச்சா அவங்களுக்கு பெட்டராக இருக்குன்னு கேட்டால் பிரைடே சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இங்கே அழகாக இருக்குது, ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் இங்கே வச்சு பின் பண்ண போகிறேன். இருக்கு. ஓகே, அண்ட் தென் நம்ம ஸ்ட்ரைட்னர் டெக்னிக்கையும் பார்த்துடலாம். இந்த ஸ்ட்ரைட்னர் டெக்னிக் வந்து உங்க சொல் பேச்சு கேட்காத பிரைடுக்காக? ஆமாம், பிரைடுக்கு இல்லை, சாரிக்கு, பிரைடோட சாரிக்கு. ஆமாம். ஓகே. ஸோ வந்து சாரீ சிலது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் அழகாக ப்ளீட் வச்சேன், எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள். நிறைய சாரி இது மாதிரி நிற்காது. ஸோ நார்மல் ஸ்ட்ரைட்னர் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் அமேசானில் தான் நான் வாங்கினேன். ஒரு 3000 2000 அதோட கம்மியாக கூட இருக்குது. ஸோ ஹேருக்கு யூஸ் பண்ணுறது இது பண்ண வேண்டாம். அண்ட் வந்து டெம்பரேச்சர், அது அவங்களோட பிரைடோட முக்கியமான சாரி. ஃபுல்லாக ஹீட்லலாம் வைக்கக்கூடாது. ஒரு 170 ஆர் 160 ஒரு பேரபிள் ஹீட்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வச்சுட்டும் நீங்கள் ஃபேப்ரிக்கை தாராளமாக பயம் இல்லாமல் பண்ணலாம். 170 160லாம் வச்சிங்கன்னா ஒன்றுமே பயப்பட வேண்டாம். அண்ட் பி வெரி குவிக். சாரிக்கு ஏற்ற மாதிரி இதோட ஹீட் பண்ணுவோம். ஆமாம், மோஸ்ட்லி பிகினர்ஸ்னால 160 வச்சுக்கோங்க. நான் 200 220 கடகடன்னு பண்ணிடுவோம். ஏன்னா ஹெவி சாரீஸ் அதெல்லாம் தாங்காது. ஸோ ஒன்றுமே ஆகாது. எந்த சாரிக்கு எந்த லெவலில் வைக்கணுமா? கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சாரீஸ், ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு 200 ப்ளஸ் வச்சுக்கலாம். ஆனால் மேனேஜபிள் பண்ண தெரிஞ்சா. இல்லை பிகினர் மோஸ்ட்லி 160 170 சேஃப். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ளீட்டிங் என்ன பண்ணாலுமே செஸ்ட் ப்ளீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிரைடுக்கு. ஸோ அவங்க கம்ஃபர்டபுளாக செஸ்ட்லாம் கவர் ஆகிட்டு, இல்லை எந்த அளவுக்கு வேணுமோ, சில பேர் லோயராக கேட்பாங்க, சில பேர் நல்லா கவர்டாக கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு எங்கே வருதோ அங்கே பின் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலர் நெக் போட்டிருக்காங்க எடுத்து போய் அங்கெல்லாம் பின் பண்ணக்கூடாது. ஸோ எங்கே வருது, இப்போ இங்கே வச்சா அவங்களுக்கு செஸ்ட் கவர்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்றது கண்ணாடி முன்னாடி காமிச்சிட்டு அண்ட் தென் இங்கே பின் பண்ணலாம். சேம் இன்விசிபிள் பின் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டன். ஒரு ஜுவல்லரிஸும் ஹிப் செயின் மட்டும் போட்டு பார்த்துடலாம். அப்போ ஒரு பிரைட் மாதிரி நீங்கள் உணர்வீங்க. ஓகே, இன்னும் நீ பெண்ணுதான், மனப்பெண்ணை உணர போற இப்ப. ஆமாம். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.